அறிவு திறனும் ஆற்றலும் கொண்ட கன்னிராசி அன்பர்களே, 2026ஆம் ஆண்டு கன்னிராசி அன்பர்களுக்கு குரு பகவான் உங்கள் ஜீவனஸ்தானமான 10ஆம் இடத்தில் இருந்து லாபஸ்தானமான 11ஆம் இடத்திற்கு மே 2026 அன்று மாறுவது தொழில் மற்றும் நிதி நிலைமையில் ஒரு பெரிய மாற்றத்தையும் வெற்றியையும் குறிக்கிறது. ஆண்டின் முதல் பாதியில் பணியில் சற்று தடுமாற்றமும் கூடுதல் அழுத்தமும் இருந்தாலும் 2ஆம் பாதியில் வருமானம் அதிகரிக்கும். சனி பகவான் உங்கள் 6ஆம் இடத்தில் ருண ரோக சத்ருஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் உங்களின் கடன், நோய் மற்றும் எதிரிகள் பற்றிய கவலைகள் படிப்படியாக குறையும். இந்த ஆண்டு புதிய இலக்குகளை நிர்ணயித்து அவற்றை சாதிக்க நீங்கள் ஆற்றலுடன் விரைந்து செயல்படுவீர்கள். அடுத்ததாக நட்சத்திர பலனை பார்க்கலாம். உத்திரம் 2, 3, 4ஆம் பாதம். இந்த நட்சத்திர அன்பர்களுக்கு உத்தியோகத்தில் ஏற்பட்ட இழுபறியான நிலைமைகள் முடிவுக்கு வரும். ஆண்டின் 2ஆம் பாதியில் பதவி உயர்வு அல்லது வேலை மாற்றம் மூலம் நல்ல முன்னேற்றம் காணலாம். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பிடிவாதத்தை தவிர்த்து சூழ்நிலைக்கு ஏற்ப மாறுவது வெற்றியை அளிக்கும். அடுத்த நட்சத்திரமாக அஸ்தம். சந்திரனின் ஆதிக்கத்தில் பிறந்த அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை நிமித்தமான பயணங்கள் அதிகரிக்கும். மனதின் சோர்வு மற்றும் குழப்பங்கள் நீங்கி தெளிவான சிந்தனையுடன் செயல்படுவீர்கள். குடும்பத்தில் உள்ளவர்களுடன் நல்லுறவு நீடிக்கும். புதிய திட்டங்களை தொடங்க இது சாதகமான ஆண்டாகும். அடுத்ததாக சித்திரை 1, 2 பாதம். செவ்வாய் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் ரீதியாக இருந்த தடைக்கற்கள் விலகும். புதிய தொழில்களை தொடங்குவதற்கும் கூட்டு முயற்சிகளை மேற்கொள்வதற்கும் இது உகந்த நேரம். உங்கள் துரித முடிவுகள் வெற்றியை ஈட்டித் தரும். எனினும் ஆத்திரத்தை குறைத்து நிதானத்துடன் செயல்படுவது அவசியம். உங்களுக்கான பொது பலன்கள் மற்றும் டாரோ பலன்கள். இந்த காலகட்டத்திற்கான உங்களின் டாரோ கார்ட்ஸ் டெத், 8 of Wands, 4 of Swords, 2 of Wands. இவர்கள் சொல்லும் பலன்களை இப்போது பார்க்கலாம். வாழ்க்கை துணையையும் காதலையும் டெத் மற்றும் 4 of Swords குறிக்கின்றன. திருமண உறவில் இருந்த சிக்கல்கள் ஒரு முடிவுக்கு வந்து புதிய அத்தியாயம் ஆரம்பிக்கும். சில நேரங்களில் உறவை பற்றிய தீவிரமான சிந்தனைக்காக தனிமை தேவைப்படலாம். காதலில் உள்ளவர்கள் உங்கள் உறவின் எதிர்காலம் குறித்து தீவிரமான முடிவுகளை எடுப்பீர்கள். வேலை தேடுபவர்களுக்கும் தொழில் விரிவுபடுத்துபவர்களுக்கும் விரைவான முன்னேற்றம் கிடைக்கும். புதிய திட்டங்களை வகுத்து உலகளாவிய வாய்ப்புகளை ஆராய்ந்து அவற்றை செயல்படுத்த தொடங்குவீர்கள். பணியில் வெற்றி பெற அவ்வப்போது ஓய்வு எடுத்துக்கொள்வதும் உடல் நலனில் கவனம் செலுத்துவதும் அவசியம். மாணவர்கள் திட்டமிட்டு படிப்பதன் மூலம் தேர்வுகளில் நல்ல வெற்றியை பெறலாம். புதிய படிப்புகளை தொடங்குவதற்கு இது சிறந்த நேரம். இலக்குகளை அடைய கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 8. அதிர்ஷ்ட நிறம் கிரீன் மற்றும் காக்கி கலர். எளிய பரிகாரம்: புதன்கிழமை தோறும் விநாயகரை வணங்குவதும் பசுக்களுக்கு அகத்திக்கீரை வழங்குவதும் கடன் சுமை குறைந்து நிதி நிலைமையில் ஸ்திரத்தன்மையை அடைய உதவும். முக்கிய முடிவெடுக்கும் நாட்களாக மாதத்தின் 5, 14, 23 ஆகிய தேதிகள் மற்றும் புதன்கிழமை, வெள்ளிக்கிழமைகளில் முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம். இந்த ஆண்டு தேவையற்ற விஷயங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்து புதிய உத்வேகத்துடனும் திட்டங்களுடனும் செயல்பட்டால் உங்களின் லட்சியங்களை விரைவாக அடைந்து நிலைத்தன்மையை உறுதி செய்வீர்கள்.